இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னாங்குண்ணி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் சென்னாங்குண்ணி கருவாடை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுத்த கருவாடை இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு நல்லாவே ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கிறது மூலியமாக மண்ணும் அந்த சென்னாங்குண்ணி கருவாடும் தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் வானல் வச்சுட்டு அது கூட எண்ணெய் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா சுருளை வதங்கி வரணும். இந்த டைமில் தேவையான அளவு தக்காளி போடணும். தக்காளி வெங்காயம் இரண்டுமே சேர்ந்து நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அது எந்த அளவுக்கு சுருங்கி வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தொக்கானது நல்லாவே இருக்கும். அது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளை போட்டு ஒரு வதக்கி விடணும். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழம்பானது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விடணும். குழம்பு எந்த அளவு கொதிச்சு வருதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம சென்னாங்குண்ணி கருவாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் 10 to 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் சிம்மில் விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த கருவாடானது நல்லாவே வெந்து மேலே எழும்பி வந்திருக்கும். மறுபடி கிளறி விடணும். மறுபடி கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஆனது நல்லாவே பிரிஞ்சு வரும். இப்போ நம்மளுக்கு அருமையான சென்னாங்குண்ணி கருவாடானது ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபைனல் டச்சப்பாக கொத்தமல்லி தூவி சுட சுட சாதத்தோட இந்த சென்னாங்குண்ணி கருவாடை போட்டு சாப்பிடும்போது சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல்.